தம்பதி கீழ்ப்படியிட வினைகளை பேசுகிறார். இரண்டாம் நாள் தலைப்பு தேவன் தம் பிள்ளைகளை தைரியமாக்க விரும்புகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கைகளில் அவர்களை ஒப்புவித்தேன், அவர்களுக்கு பயப்படாதாக, அவர்கள் ஒருவரும் முன்பாக நிற்பதில்லை என்றார். நான்காவது நாள் மனப்பாட வசனம் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் தமது கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நேசிக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. நான்காம் நாள் தலைப்பு தேவன் தயாள குணத்தை விரும்புகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. முதல் நாள் தலைப்பு தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நேசிக்கின்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. இரண்டாம் நாள் தலைப்பு தேவன் தம் பிள்ளைகளை தைரியமாக இருப்பதை விரும்புகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். மூன்றாம் நாள் தலைப்பு தேவன் ஒரு நல்ல இருதயத்தை உயர்த்துகிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22. நான்காம் நாள் தலைப்பு தேவன் தயாள குணத்தை விரும்புகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. ஐந்தாம் நாள் தலைப்பு தேவன் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. நாலு பேரை வேலைக்கு கூப்பிடுவாரு. ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் எடுத்து கூப்பிடுவாரு. அப்போ 4 பேர் வேலை செய்வாங்க. அப்புறமேட்டு மதியம் திருப்பியும் 4 பேர் கூப்பிடுவாரு. அவர் சம்பளம் சொல்ல மாட்டாரு. திருப்பியும் சாயந்தரம் 4 பேர் கூப்பிடுவோம், அவருக்கும் சம்பளம் தருவாங்க. அப்புறமேட்டு சாயந்தரம் ஆயிடுவோம். சாயந்தரம் காசு தரப்போம். இதுமாரி அவர் இவங்க கேட்பாங்க, எல்லாருக்கும் சேர்த்து கொடுப்பாரு. 4 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பாரு. காலைல கொடுப்போம், மதியம் சாயந்தரம் எல்லாருக்கும். அப்போ இவங்க கேட்பாங்க, காலையிலேருந்து செய்கிறேன், எங்களுக்கு 400 ரூபாய் கொடுக்குறீங்க. இவங்க மதியிலேருந்து செய்கிறோம், அவங்களுக்கும் 400 ரூபாய், சாயந்தரம் செய்கிறோம், அவங்களுக்கும் 400 ரூபாய் கொடுக்குறீங்க. இது எப்படி சண்டை போடுறாங்க. இது என் காசு, அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஏசப்பா எல்லாரையும் ஒரே மாரி தான் பார்ப்பாரு. முன்னாடி ரசிக்கப்பட்டவங்க பின்னாடி ரசிக்கப்பட்டவங்க பார்க்க மாட்டாரு. எல்லாரையும் ஒரே மாரி தான் பார்ப்பாரு.